ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. நான் வந்து நேற்று வீடு வலிக்கல, ஏன்னா பாப்பா வச்சுட்டு வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நேற்று அவளுக்கு வேறு சளி பிடிச்சதுனால அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அதனால நேற்று வந்து நான் வீடு வலிக்கல. இன்றைக்கி தான் நான் வந்து வீடு வலித்தேன். பார்த்திங்கன்னா வீடெலாம் சண்டே வலித்ததுனால அதிகமாக டஸ்ட் இல்லை, இருந்தாலும் சாமி கும்பிட்றதுனால சண்டே வந்து நான்வெஜ் செஞ்சோம். அதனால் சரின்ட்டு வீடு வலிக்கலான்னு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வேலை செய்கிறதே பெரிய வேலை. இதில் வீடு வலிக்கிறதுனா உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். வீட்டிலையா இருந்தால் அம்மா செஞ்சுருவாங்க, இங்கே நாம் தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே சோப் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கிட்டுருக்குறேன். வேலை எவ்வளோ வேலை இருந்தாலும் உண்மையாக செய்ய வேலை இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே இருந்தால் ஜாலியாக இருக்கலாம். இங்கே ஒன்றா வேலை செய்யணும், இல்லைன்னா பாப்பாவுக்கு வேலை செய்யணும். ரெஸ்ட்டுங்கிறது உண்மையாலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறையா பேர் என்ன நினைப்பாங்க, இவங்க ஜாலியாக வீட்டில் தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதானே அப்படின்னு நிறையா பேர் பேசுவாங்க. ஆனால் வேலைக்கு போகிறது கூட காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாலும் மைண்டு ரிலாக்ஸோட ஃப்ரீயாக வீட்டுக்கு வரலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்குறதே பெரிய விஷயம். அவங்க தூங்குற நேரத்தில் நம்ம துவைக்கணும், மற்ற வேலையெல்லாம் அவங்க தூங்குற நேரத்தில் நம்மளால் செய்ய முடியும். பார்த்திங்கன்னா அவள் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கா. அவளை அப்படியே சமாதானப்படுத்திட்டு நான் வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கேன். பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதெல்லாம் விளக்குறது தான் ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். புளி போட்டு வளர்க்குறதுனா கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து காலையே பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தா. அப்படி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சு இன்றைக்கி இருந்த டயர்டில் எப்படி தூங்கினே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சத்தமாக இருக்குதுன்னு எந்திரிச்சு ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் வெளியே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மணி கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.